மாவட்டம் பள்ளிப்பாளையத்துல 320 கோடி ரூபாய் மதிப்புல கட்டி முதலமைச்சர் திறக்க வர்றதுக்கு முன்னாடி இருந்த பாலத்தோட லட்சணம் இதுதான். 320 கோடி ரூபாய் மதிப்புல 4 ஆண்டுகளா கட்டப்பட்டு வர இந்த பாலத்தை இப்போ திறக்கிறதுக்கு நாள் குறிக்க வேண்டிய அவசியம் என்ன? முதலமைச்சர், அமைச்சர், மாவட்ட ஆட்சியர்னு பெரிய அதிகாரிகள் கலந்துக்கிற ஒரு நிகழ்ச்சியில இவ்வளவு மெத்தன போக்கு திமுக அரசு நிர்வாக தோல்வியா? பணிகள் முழுசா முடியறதுக்கு முன்னாடியே பாலத்தை திறக்க அனுமதி கொடுத்தது யாரு? பாலப்பணிகள் முழுசா முடியலன்னு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவவேலுக்கு தெரியாதா? அமைச்சர்கள், அதிகாரிகளை ஒப்பந்த நிறுவனங்கள் ஏமாற்றும் அளவுக்கு செயல் இழந்து இருக்கா திமுக அரசு? பாலத்தை திறந்திருக்கோன்னு விளம்பரப்படுத்திக்கிறதுக்காக மக்கள் உயிரை பணையம் வைக்க துணிஞ்சிருச்சா ஸ்டாலின் அரசு? கைய வச்சாலே பெயர்ந்து வர்ற அளவுக்கு இருக்கிற தரமற்ற கட்டுமானம் அதிகாரிகள், அமைச்சர்கள் யாருக்கும் தெரியலையா? 15 நாட்களுக்கு முன்னாடி திறப்பு தள்ளி வைக்கப்படுறதா அறிவிச்சுட்டு அதை உடனே திறக்க வேண்டிய அவசரம் யாருக்கு? கட்டுமானத்தோட தரத்தை கொஞ்சமும் பரிசோதிக்காம அனுமதி கொடுத்து அதை முதலமைச்சரையே கூப்பிட்டு திறக்க வைக்கிற அளவுக்கு அதிகாரிகளுக்கு தைரியம் கொடுத்தது யாரு? பாலம் திறந்து ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டா முதலமைச்சர் பொறுப்பேற்பாரா? இல்ல அதிகாரிகள், அமைச்சர்கள் தான் பொறுப்பேற்பாங்களா? கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் செயல்படுற ஒப்பந்த நிறுவனங்களுக்கு துணை போகுதா ஸ்டாலின் அரசு? மக்கள் வரிப்பணத்தை கொள்ளையடிச்சு மக்கள் உயிரிலேயே விளையாடும் அளவுக்கு போன இந்த சம்பவத்துக்கு பதில் சொல்லுமா ஸ்டாலின் அரசு? இவ்வளவு தரமற்ற கட்டுமானம்னு தெரிந்த பிறகு ஸ்டாலின் அரசு எடுத்த நடவடிக்கை என்ன? மீண்டும் பாலத்தின் உறுதித்தன்மையை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? மக்கள் பணத்தை கொள்ளையடிச்ச நிறுவனம், அதை கண்டுக்காத அமைச்சர்கள், அதிகாரிகள் மேல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? மாற்றுத்திறனாளி ஒருத்தர் கோப்பையை கொண்டு வந்து முதலமைச்சரை ஏமாத்துற மாதிரி மோசமான பாலத்தை கட்டிட்டு அதை முதலமைச்சரை வச்சு திறக்க நினைக்கிறது முதலமைச்சர் பொறுப்பு வகிக்கிற உளவுத்துறையின் தோல்வியா? திமுக அரசு மேல ஊழல் மற்றும் மோசமான நிர்வாகங்கள் பத்தி நிறைய விமர்சனங்கள் எழுந்து வர நிலையில இந்த சம்பவம் திமுக அரசு ஊழல் மாடல் அப்படின்றத வலுப்படுத்துதா? இறுதியா இதை எதையுமே கண்டுகொள்ளாம விளம்பரத்துக்காக மட்டும் பாலத்தை திறந்து வச்சுட்டு உயிரிழப்புகள் ஏதாவது நிகழ்ந்தா இழப்பீடு கொடுத்து மக்கள் வாயை மூடிடலான்ற தைரியமா? பதில் சொல்லுமா ஸ்டாலின் அரசு?